இந்த வீடு அண்ணாட பேர் வந்து ஆதித்யா கரிகாலன், ஆதித்யாண்டு வெப்பமாண்டு தான் கேட்டேன். அக்கா உடனே ஓகேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த வண்டியில பிரச்சனை வரைக்க கடைசியா என்ன கொண்டு வந்தாங்க, ஒன்றுமே ஒன்று வரையில தானே நாங்க தானே வந்தாங்க. ஆனா படிப்பு அப்படி இல்லையே, அதுங்கிற மெமரி மூளையோடய கூட வருது. தோட்டத்தாலதான் எங்களுக்கு அவ்வளவு காத்து, இந்த வீடு சரியான காத்து. ஏன்னா முருங்கை தோட்டம், இது ஃபுல்லா முருங்கை தோட்டம். 2 வாயும் சேம் மாதிரி இருக்கு பாருங்க, கிழிஞ்ச வாய் கிழிஞ்ச வாய். எங்கட அக்காவை சின்ன இல்ல, நான் எங்கட அக்காவுக்கு காது வரைக்கும் வாய்ன்னு சொல்லுவேன். அக்கா சொல்லுவா, இப்ப நீ என்ன பழிச்ச வட்டிக்கு தான் உனக்கு வந்திருக்குது காது வரைக்கும் வாய். அந்த வாய் எவ்வளவு வடிவு தெரியுமா, காது வரைக்கும் இருந்தாலும். ஆமா, படவிளக்கு பூ வச்சு காணல, கோயில் மாதிரி வச்சுக்கிறீங்கம்மா. அக்கா வர அக்கா தங்கச்சிக்கு நேற்று நைட்டு அக்காவோட போனை ஆன்சர் பண்ணியே நான் சரி என்ன பண்ணுங்க. ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விடிய இப்போ 8 மணி இப்படி தம்பி நின்றவர் காணையில் விடிய பார்க்குறேன்னு தம்பியை காணையில் என்னென்னா டீசா வைக்க போயிட்டாராம். இன்றைக்கி நாங்கள் வெளியில் போகிறோம், சும்மா 2 நாள் சும்மா டூர் மாதிரி போகிறோம், கண்டின் வரையில அந்த பக்கம். அப்போ வெளியில் போயிட்டார் அவர். அம்மா வந்து மெட்ட வீட்டில் நிற்கிறா. நாங்கள் அம்மம்மா அங்கே அந்த வீட்டில் இருக்கிறபடியாக அம்மம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நைட்டில் அங்கே தான் அம்மா நிற்க வேணுமென்னா அம்மா அந்த வீட்டில். அப்போ அம்மா இப்போ வந்து கொண்டு இருக்கிறாவாம். வந்து தம்பி இப்போ கால் பண்ணி சொன்னார், அக்கா நான் தான் டீ போட்டு தருவேன் உங்களுக்கு, மத்தானுக்கும் டீ போடக்கூடாதுன்னு. அதில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் இல்லை, நாங்களும் அம்மா அப்பாவும் மற்றது என் 2 மச்சான்மார், மத்திர மகன் 2 பேரும், சித்தப்பாட மகன் ஒரு ஆள் தான் வரையினோம். மற்றொரு தரம் வரையில்லை, அக்கா அத்தான் பிள்ளைகள், மற்ற சித்தப்பாட பிள்ளைகள் ஒரு தரம் வரையில்லை. ஏன்னா இப்போ எக்ஸாம் நடக்குது, டேர்ம் எக்ஸாம் நினைக்கிறேன் நடக்குது, அதால் ஒரு தரம் வரையில்லை. நாங்கள் விழாபெரும் தான் போகிறோம். அக்கா தான் வராததுக்கு அவ்வளோதான், நான் ஒன்றும் செய்யலாது. என்ன அவைகளுக்கு பிள்ளைகள் சரியான விருப்பப்பட்டு கொண்டு வந்து போகணுமெண்டு. சரி ஓகே, பிறகு வந்துட்டு திருப்பி டைம் இருந்தால் போவோம் வந்துட்டு. வாரக்கிழமை மாமா மாமி மச்சான் மேரோட போகிறோம், வாரக்கிழமை கொழும்பு அப்படி போகிறோம். நான் உங்களுக்கு எங்களோட வீட்டை காட்டுறேன் பாருங்க. என்ன சும்மா நான் நிற்கிறேன், எனக்கு வேலை இல்லை அதனால். இதுதான் எங்களோட வாசல். இது இப்படி இந்த வெளியில், இது ஹால் இல்லை, ஆனால் அந்த வெளியில் அந்த மாதிரி இது போனீங்கன்னா இதுதான் ஹாலுக்கு போகுது. நாங்கள் ஆரியாக்கி தொகை சாமான் வேண்டி வச்சிருக்கேன். இங்கே வேறங்க ஆரியா காயாமன்னு அம்மா வண்டியெல்லாம் வச்சுட்டு போயிருக்கிறா. இங்கே இது பார்த்திங்கன்னா அப்படியே கிச்சன். எங்கள் அம்மா இந்த சாக்கு போடுறத மட்டும் நிப்பாட்ட மாட்டா. தப்பியல் போடுங்க அம்மாண்டா, இல்லை சாக்குத்தான் அம்மாவுக்கு. இல்லைன்னு நிற்கும்போது சரியான அம்மாவுக்கு ஓசிடி வருத்தம் இருக்குது. அவளுக்கு சரியான நீட்டு, எங்கள் அம்மா மாதிரி ஒரு நீட்டை உண்மையாக்குமே நான் சொல்கிறேன், அப்படி பார்த்துருக்கே இருக்க மாட்டீங்க நீங்கள். அவ்வளோத்துக்கு நான் சொல்கிறேன்னா தான், நான் சின்ன நிலை முத்தம் கூட்டும் போது இலியை பொறுக்கி கூட்டுறேன் நான் இல்லாட்டி பேசுவான்ல. அதால் இதில் நின்று சமைக்கும் போது கூட ஒரு துளி தண்ணி ஊற்றக்கூடாதாமன்னு சாக்கு போட்டு வச்சுருக்குறா. அதில் எல்லாம் சட்டி வாடை எல்லாம் கழுவி கவுத்து இது வெள்ளி வச்சிருக்கணும். நாங்கள் அங்கே யூஸ் பண்ண போகிறோம் இன்னமுமே. ஏன்னா இந்த கிச்சன் வந்து அம்மா பெருசாக பாவிக்கிறதில்லை, எப்பயாச்சும் இருந்துட்டு தான் சமைக்கிறவை. இங்கே தங்கி நிற்கும் போது சமைப்பினும் கூடையெல்லாம் அந்த வீட்டை தான் நிற்கிறவே. நாங்கள் அம்மம்மா அங்கே இருக்கிறபடியா இந்த வீட்டை வந்து அம்மா படவிளக்கு வச்சு இதை கும்பிட்டு எல்லாம் போகிறது, அப்பப்போ வந்து தங்குறது. என்னென்னா வீடுகளில் தங்கத்தானே வேணுமெண்டு. அண்ணன் மற்றது தம்பி நிற்கிறவர், இங்கே தான் தம்பி நிற்கிறார். இதுதான் எங்களோட வீட்டு குசினி. வடிவான சாக்குண்டு. இந்த சாக்கை தூக்கி எறிஞ்சிட்டு போகணும் போகும்போது.
இது ஒரு ரூம். மனுஷங்க கிளம்பிட்டு இதுதான் பெரிய ரூம். இதுக்கு ஆரியா படுத்திருக்குது. இது சாமி ரூம். ஓகே. அந்த தம்பி வாரான் எனக்கு டீ போட்டு தரத்துக்கு. என்ன அக்கா வாராவா? அக்கா வாரா. அக்கா தங்கச்சிக்கு நேற்று நைட்டு அக்காவோட போனை ஆன்சர் பண்ணியே நான் சரி என்ன பண்ணுங்க ஆடியாமா உங்களோட அம்மா இங்க ஆடி எங்க ஆடி இந்த பிரச்சனையை சொல்லி இல்ல அவ கவலி அந்த எனக்கு திக்ஸாமி சொன்னா கொஞ்சம் என்ன இருக்கும் அப்பா விடுங்க. ரெண்டு வாயும் சேம் மாதிரி இருக்கு பாருங்க. கிழிஞ்ச வாய். எங்கட அக்காவை சின்ன இல்ல நான். எங்கட அக்காவுக்கு காது வரைக்கும் வாய்ன்னு சொல்லுவேன். அக்கா சொல்லுவா இப்ப நீ என்ன பழிச்ச வட்டிக்கு தான் உனக்கு வந்திருக்குது காது வரைக்கும் வாய். அந்த வாய் எவ்வளவு வடிவு தெரியுமா காது வரைக்கும் இருந்தாலும். என்ன டீ போடுவீங்களோ வடிவா? இல்ல நேற்று கையில வேண்டி கொண்டு தந்த வாக்கா நல்ல தேயில வச்ச நான். முக்கியமான சாமான் மட்டும் தான் நீங்க இருக்கேன்னு அந்த அவசரத்துக்கு சமைச்சு சாப்பிடுறேன். எப்படி ஒரு வாழ்க்கைன்னு பாருங்க. ஓமக்காத்து கப்பிலையும் மஞ்சள் கலர் 2 கப்பு எல்லாம் 2 அம்மா பாருங்க எவ்வளவு ரொமான்டிக். கப்புல 2 ஆத்திரத்துக்கு 2 அப்பாக்கும் எனக்கு மட்டும். பிள்ளைகளுக்காக தான் டூர் பிளான் பண்ணினது. அவை ஆசைப்பட்டேன். பார்த்தா கடைசியா எக்ஸாம் சொல்லிட்டா. அதிபர் டீச்சர்ஸ் கண்ணில் பற்றக்கூடாது இந்த வீடியோ. அடுத்த நாள் எக்ஸாம் விட்டுட்டு டூர் போயின்னு கெட்டிக்கார பிள்ளை எல்லாம் அதால பரவாயில்ல. படிப்பாள் எல்லாம் 3 பேருமே படிப்பினேன். தம்பியை இப்போவே இங்கிலீஷ் மீடியத்தில் கொண்டு சேர்த்து வச்சுக்க. அவட்ட வயசு 4 வயசு. ஆனால் எங்களோட வீட்டை எங்களோட அக்காவோட மண்டியில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறது இந்த விஷயத்தில். எங்களோட அப்பா எங்களோட அக்காவை படிப்பிக்கும் போது எங்களோட அக்கா கூட இந்த அளவுக்கு படித்தே இல்லை. இப்போ அந்த பிள்ளைகளை போட்டு படுத்துகிற பாடு அவளுக்கு இப்பயே கண்ணாடி போட சொல்லியிருக்கணும். ஏனெண்டா கிளாஸுக்கு கூட்டி கொண்டு போவா வருவா இதண்டு வா. பிறகு பார்த்தா ஜூம் கிளாஸ் வீட்டை நைட்டில். அவள் அப்படியே படித்து கட்டிக்காரி தான். நல்லா படிப்பாள். அக்காட மூத்தவள் ஸ்காலர்ஷிப்பில் கூட 145 இன்னொருத்தவள் எனக்கா 148 இன்னொருத்தவள். நல்ல கட்டிக்காரி. ஆனால் அக்கா அதுக்கு மேலால் டார்ச்சர் பண்ணுறது. எங்களோட அப்பா சொல்லுவார் பிள்ளையே மென்டல் ஆக்க போகிறாள் படிப்பு படின்னு கூடின்னு. சரி உண்மைதான். அப்ப எவ்வளவு காசு இருந்தேன்னு எவ்வளவு ஒரு வசதி இருந்தேன்னு நீங்க அது ஒரு பிரச்சனை வந்தாலோ ஏன் எங்களுக்கு அந்த வண்டியில பிரச்சனை வரைக்க கடைசியா என்ன கொண்டு நாங்க ஒன்றுமே வரையில தானே நாங்க தானே வந்தாங்க. ஆனா படிப்பு அப்படி இல்லையே. அதுங்கிற மெமரி மூளையோடய கூட வருது. இப்படிதான் உங்களுக்கு சொல்லி மோட்டிவேட் பண்றேன் இரிட்டேட் பண்றேன் நீங்க தான். அதுங்களோட கூட வரைக்க அதுதான் வச்சாவே தங்களோட சொந்த கவனிப்பினம் பின்னுக்கு எவ்வளவு ஒரு பிரச்சனை கஷ்டம் வந்தாலும் என்ன ஒரு நிலைமை வந்தாலும் அந்த படிப்பை வச்சு அதே தங்களோட லைஃபை பார்த்து கொள்ளிக்கணும். அதான முதல்ல என்ன முக்கியமோ பிள்ளை கஷ்டப்படுறமோ வசதியா இருக்கிற முக்கியம் இல்லை. பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுக்கணும். அதுதான் எந்த குறிக்கோள். அந்த டீ சூடா இருக்கும். அந்த பச்சை தண்ணியில கழுவிட்டு விட்டா அது இருக்காது. இது என்னடா புதுசா இருக்குது? உண்மையாவா? சுடுதண்ணீர கழுவிட்டு விட்டா என்ன சூடா இருக்குமா? நல்ல ஒரு தியரி அக்கா சொல்லியிருக்கு. இனி சுடுதண்ணீர கழுவிட்டு எல்லாரும் டீய கொடுங்க கோப்பிய. அம்மாட சந்தோஷம் இருக்க போறது நாம இப்ப இந்த கிச்சனை எப்படி வச்சிருக்கிறோம்ன்றதுலதான். இப்ப ஒரு வேலையில இது வந்து 2 நாள் வந்த புள்ள நானா இருந்தானே 6ஆ இருந்தானே சுத்தத்துக்கு முன்னாடி அம்மா இப்ப இல்ல அதெல்லாம் வாரத்துக்கு இல்ல எல்லாத்தையும் குடிக்கிறோமோ இல்லையோ நீட் பண்ணி வச்சிருவா. இப்ப வந்து பேசுவா குப்பச்சியில பேத்து நான் படுற பாடுன்னு. நேற்று நாங்க வீட்டை போற மட்டும் எங்கட அக்காவுக்கு நீட்டா வச்சிருந்தா அவ வீடு இல்ல எங்கட அம்மா வீட்டை வராட்டு தான் எல்லாம் கூட்டி பெருக்கிருப்பான். டீ எங்கட அக்காட டீ கெனகாலத்துக்கு பிறகு குடிக்க போறோம். நேற்று டீ குடிக்கிறது சாப்பாடு தான். மனுஷன் வழியில போன் கதைக்கிற மச்சாலோட கதைக்கிறார் இன்னைக்கு.
மச்சாண்ட டீ இந்த சொன்ன மாதிரி மச்சாண்ட கைப்பட்டாலே அப்படி பச்சை தண்ணி எடுத்துட்டு வாங்கக்கா குடுப்போம். அப்படி குடிக்கிறாரா கூட கூட மாட்டுவோம். அக்கா வீடு சரியான காத்து. ஏன்னா முருங்கை தோட்டம், இது ஃபுல்லா முருங்கை தோட்டம். அப்பா சொல்லிக்கிறார் இதை விக்க போயினியாமண்டு. அப்பா வேண்டுவோம் பக்கத்துல இருப்போம். எனக்கா வயசு போன காலத்துல இதான் கறி தாரீங்களா தீனி தாரீங்களா அப்படிலாம் சமைக்கவே மாட்டேன். நான் அங்க வந்திருப்பேன். நானும் தான் காத்து வருது நல்ல காத்து. இன்னொன்று வச்சிருக்கிற நீட் எங்கட அம்மா உங்களோட அம்மா என்ன நான் சொன்ன தெரியுமா அண்ணா அம்மா கூட நல்லா படுக்க பேசிட்டாங்க. அப்பாட பர்த்டே நடந்தது. அப்ப இதுல ஏதோ ஆதின்ட்டு அப்பா இங்க உள்ள போறேன் வந்து பாக்குற துணி எடுத்து வச்சு சிவரை துடைக்கிறாரு. நான் சிவர்ல உங்க பேரு எங்கட அப்பா அப்படித்தான் சிவரை துடைக்கிறது. 2 பேருமே நீட்டு. அதை விட எங்கட அம்மாவோட நீட் இல்லாம அப்பா அவளை வாடிடாது. ஆறு பேர் வச்சது ஆதி என்ன உங்களுக்கு தெரியுமோ? ஓ 6 பேர் வச்சேன்னு சொல்லுங்க. பிள்ளைக்கு 6 பேர் வச்சது தெரியுமா உங்களுக்கு? 6 பேர் வச்சேன்ட்டு. யார் வச்சது? யார் வச்சது? ஆதித்யாண்டு வச்சது. ஏன் ஆதித்யாண்டு வச்சுனாங்க? ஏமோ ஆரியாக்கு குந்தவையண்டு வச்சுட்டேன். அக்காட பிள்ளைகளுக்கு பேர் செலக்ட் பண்றேன் எல்லாம் நான் தான். திக்ஷா வச்சவா. 2வது மிஷானா வந்து இவற்ற அக்கா வச்சவா. என்ன எங்கட அக்காவுக்கு புள்ள பிறந்துட்டேன்னா எனக்கு டாஸ்க் ஆயிரும். அக்கா அடிக்கும். நம்பர்ல பேர் வைக்கணும். ஊர் உலகத்துல இல்லாத பேரா இருக்கணும். அதுவும் நானா தீனா தூணாவுல வரும். அதிலேயும் அவளுக்கு பிடிக்காத எதையாச்சும் 2 எழுத்த வெட்டி விட்டுருவா. இந்த பேர்ல வேணுமெண்டு, இந்த நம்பர்ல வேணும், ஒரு வரைக்கும் இல்லாத பேரா வேணுமெண்டு. தம்பி ஆதி பிறக்கும் போது பாத்தீங்கன்னா ஆரியா தம்பி 5ஆம் தேதி தை மாசம், ஆரியா வந்து மாசி மாசம் 5ஆம் தேதி, 1 மாசம் 2 பேரும். அப்ப ஆரியாவுக்கு முதலே செலக்ட் பண்ணியாட்டு குந்தவி 2 பேரு. பார்த்தா நான் சொல்லிட்டு சொன்னேன் குந்தவியோட அண்ணாட பேர் வந்து ஆதித்யா கரிகாலன், ஆதித்யா ஆண்டு வெப்பமாண்டு தான் கேட்டேன். அக்கா உடனே ஓகேன்னு சொல்லிட்டு தான் எங்கட அத்தா இவ்வளவு பெருமை தெரியுமா? எங்கட அத்தா நீங்க டான் எல்லாம் குடிச்சாச்சு. கண்ணாடிய பாருங்க. அம்மா படவிளக்கு வைக்க போறாவா. அம்மாக்கு வந்து அங்க படவிளக்கு வச்சுட்டு இங்க படவிளக்கு வைக்காட்டிக்கு அம்மாக்கு அந்த நாள் ஓடாது. பாருங்க இவ்வளவு கிளீனா வச்சிருக்க அம்மான்னு. அம்மாட படவிளக்கு இவ்வளவு பார்க்க ஆசையா இருக்கு. நான் அம்மா யூடியூப்ல சொல்றேன். அம்மா நான் யார்கிட்ட சொல்றேன்? நம்ம அம்மா கேட்குறேன். போட்டோ ஃப்ரேம் வச்சிருக்கேன். அது கொழுவ வேணும் திருப்ப அடிச்சுண்டு. எங்கட அக்காட போட்டோ ஃப்ரேம். இது எங்கட அம்மா அப்பாட ஒரு தம்பி. இவர் தான் என்னோட இருக்கிறவர். மற்றது இவர் தான் இப்போ கடைசி குட்டி. இது வந்து அவர்கிட்ட தம்பிட பட்டமளிப்பு விழாக்கு எடுத்த ஃபோட்டோ. எல்லாம் கொழுவ வேணும் வச்சு போட்டு இருக்கிறான். பெரிய பையன் வாங்க வந்துக்கிறார் ஆரியாக்க. ஆமாம் படவிளக்கு பூ வச்சு காணல. கோயில் மாதிரி வச்சுக்கிறீங்க அம்மா வீட்டை. வயசு போனோன்னு நீங்கள் என்னோட வந்துடுங்க. சாம்பிராணி ஆத்தி சாம்பிராணி வாசம்னா எனக்கு காணும். ஆனால் அங்கே சாம்பிராணி புகை கூட இல்லாமா ஊதுவத்தி தான் கொடுத்தலாம். பக்கத்து வீட்டுக்காரர் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவீங்க. பக்கத்து வீட்டில் ஏதோ புகை வருதுன்னு சாப்பாடு செய்து கொண்டு வந்திருக்கேன். பழங்கள் இவே ஸ்வீட்டை மாமி குழல் போட்டு செய்யிருக்கிறா. என்னது உருளைக்கிழங்கு. என்னடி செவ்வாய்க்கிழமை உருளைக்கிழங்கு பிரிட்டல் எனக்கா சம்பல். குழல் போட்டுக்கு சம்பலுக்கு அவியல் தான். புட்டு சம்பல். புட்டு இடிச்ச சம்பல். அடுத்த பொங்கல் மாமியார் சாப்பாடு தெரியும். மாமியார் பிளேட் ஊற்றி ஊற்று ஓம் பாரத் மா. இந்த பக்கம் இப்படி ஓகே ஓகே இது கடைங்க என்ன இப்படி இப்படி ரைட் ரைட்.
அதான் எனக்கு கோயில் சோறு கொண்டு வந்திருக்கேன். என்னப்பா காட்டு இல்ல அப்ப ஆளு காட்டுறியா வீடியோ எடுக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப சரியா பின்னிறம் போல இப்ப பாத்தீங்கன்னா பின்னிறம் ஒரு 5 மணி இருக்கும். நாங்கள் வெளியில் போகிறோம், கோயிலுக்கு தான் போகிறோம். அத்தாண்ட சாவைச்சேரி கோயிலில் ஒரு மடையை ஒன்று போட வேணுமாமண்டு அத்தான் அக்கா அம்மா அப்பா எல்லாம் போகிறோம். ஆனால் அத்தா உள்ளே வர மாட்டார். வேறு அப்பா இப்போ தான் இதை தவறுனபடியாக அப்பா தான் வர மாட்டார். நாங்கள் போய் செய்ய போகிறோம். அதுக்கு பிறகு என்னென்னா அக்காவோட மூத்த மகளுக்கு வந்து 8ஆம் தேதி பிறந்த நாள். அவள் என்னோட கேக் வெட்ட வேணுமென்று வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாள். அப்போ அவளுக்கு பிடிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட்டோ எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போய் அவளுக்கு பீட்சா பிடிக்கும், அங்கே எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போய் அவளுக்கு கேக் கட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல் என்னென்னா எங்களோட அம்மா வந்து மெட்டை வீட்டை போயிட்டா வலிக்கிட்டு வரணுண்டு. இந்த படவிளக்கை வச்சுட்டு வேற சொல்லி சொன்னவா இந்த வீட்டு இந்த படவிளக்கு எங்களோட அம்மா விடிய பின்னிறமான படவிளக்கு வைக்க தவறுறதே இல்லை. அந்தந்த டைம் டான்ட்டு அந்த மணி அடித்த கணக்கில் அம்மா படவிளக்க வச்சுடுவா. இப்போ போகும்போது திருப்பி சொல்லிட்டு போடுவான், மறக்கையில் படவிளக்க வச்சுட்டு வா, படவிளக்க வச்சுட்டு கதவை பூட்டிட்டு வான்ட்டு. இப்போ நான் படவிளக்கு வைக்க போகிறேன். படவிளக்கு வச்சு போட்டு என்ன செய்ய போகிறோம், நான் வலிக்கிட போகிறோம். வலிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு திக்ஸாவுக்கு கேக் கட் பண்ண போகிறோம் பிறந்த நாளுக்கு. அதோட எங்களுக்கு நாளைக்கு அனிவர்சரி வேறு. சரி, எல்லோரும் ஒன்றா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். போகிறோம். நேரா போடுங்க. கேக் வெட்ட போறேன்னு சிக்ஸா என்ன சிரிப்ப நல்லா இருக்கு. அத்தானாக்கிட்ட புதுசான அத்தான் போயிடல, அது உள்ள போயிடல. அதெல்லாம் நாங்க நாங்க இப்ப சாமியை காய்கறி அடிக்கும்.
என்ன சொல்லுவேன், என்ன செய்வேன்? இல்லை, என்ன சொல்லு, 6 மணிக்கு கிளம்புவேன். அங்கே வீட்டை போயிட்டு வட்டிக்கெல்லாம் போட்டிருக்குவேன். எங்கட அப்பப்பா மாதிரி குடுக்கு 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 பட விளக்கு வைக்கிறது. ஓ